கொஞ்சம் ஒரு தப்பிட்டனும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கர் கோன்லா கூல எங்க அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அங்கதான் இந்த எபிசோட் தொடங்குது. இந்த கதை ஃபைட்டிங் ஹாரர் த்ரில்லர் கதைலாம் இல்லைங்க, இது என்னோட கதை. கேட்க கிரிஞ்சா இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆறு மணிக்கு ஒரு அலாரம் வச்சேன், அது ஆனா இன்னும் அடிக்கவே இல்லை. இந்த தகர டப்பா போனை வச்சுக்கிட்டு இது ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேங்குது. இன்னைக்கு திரும்ப கிளாஸுக்கு லேட்டா தான் போறேன்னு நினைக்கிறேன். நேரம் கெட்ட நேரத்துல இதுக வேற. அச்சோ டைம் என்ன ஆச்சு? பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமே ரெடி. டைம் வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சீக்கிரம் போகணும். மரியாதையா நான் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு போ, ஸ்கூலுக்கு போக இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறானோ? அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், உங்க எல்லாத்தையும் என்னோட முதல் எபிசோடுக்கு வரவேற்கிறேன். அம்மாண்டி, எவ்வளோ தூரம் போறதுக்குள்ள செத்துறோம் போலயே. லேட் ஆயிடுச்சா? ஆமா, இங்க இருந்தா வாட்ச் எங்க? வாட்சை கட்ட மறந்துட்டேனா? இப்ப எப்படி டைம் பார்க்கறது? எல்லாம் இந்த போனாலதான். இந்த தகர டப்பா போனை வச்சுக்கிட்டு 15 நிமிடங்களுக்கு பிறகு எப்படியோ கிளாஸுக்கு லேட்டாக தான் போக போகிறேன். வீட்டுக்கு போய் சாப்பிட்டாச்சு போவோம். வேணாம், அது என்ன நோக்கியா வருது? என்ன தீம்லாம் போடுறானுங்க? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு செகண்ட் என்னை சுத்தி எல்லாமே சைலண்டா இருந்துச்சு. அந்த வேனுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா. நானும் எத்தனையோ அழகான பொண்ணுகளை பார்த்திருக்கேன், ஆனா அதெல்லாம் பொய்ன்னு தோணுச்சப்ப. எவ்வளவு கியூட்டா இருக்கா. கொஞ்சம் ரொம்ப தவளியிறனோ. சரி, அங்கதான் என்னோட முதல் காதல் ஆரம்பிச்சது. ஆல்ரைட், இப்ப கதை சொல்றதுக்கான நேரம். என்னோட டீனேஜ்ல இன்செக்யூரிட்டியோட உச்சத்துல இருந்தேன். ஏன்னா என்னோட ஹைட் அப்ப ரொம்ப கம்மி. இப்பயும் கம்மி தான், ஆனா அப்ப அதை விட ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம அப்ப என்னோட மூஞ்சில பொன் புலிகளா பூத்து இருந்துச்சு. 5 ரூபா கொடுத்து நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறான் பாரு. அந்த பிம்பிள்ஸுக்கு கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஏன்னா அது 2 வருஷம் கூடயே இருந்துச்சு. இந்த காரணத்தினாலதான் நான் இன்செக்யூரிட்டியோட உச்சத்துல இருந்தேன், புரிஞ்சுதா? அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு பையனை என்ன பொண்ணுக்கு பிடிக்க போகுது? இதுல இவனுங்க வேற கிளாஸுக்குன்னு இப்படி ஒரு கேங் இருப்பானுங்க. கேங்கோட பேரு கூல் காய்ஸ்னு வேற வச்சுப்பானுங்க. பொண்ணுங்கிற பேரை கேட்டா போதும் அவனுக்கு பாஞ்சிருவானுங்க. வெக்கமே இல்லாம மொத்த கிளாஸ் முன்னாடி முட்டி போட்டு ப்ரொபோஸ்லாம் பண்றானுங்க. ஐ லவ் யூ அம்மா, நீ ஆண்மைக்கு நெருப்பை வச்சு கொளுத்துற. என்ன இளவிடாது. ஆமா, இவனுக்கெல்லாம் எங்க இருந்து முளைச்சு வரானுங்கன்னே தெரியல. இவனுங்களுக்கெல்லாம் காசுக்கு பஞ்சமே கிடையாது. பாக்குற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஃபெராரி கிஃப்ட் பண்ணுவானுங்க. அது ஃபெராரி இல்ல, ஃபெரார். நீ நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்க. ஓகே, ஃப்ளவர் கிஃப்ட் பண்றானுங்க. உங்களுக்கு ஃப்ளவர் ரோசர் தெரியுமா? அது ரோச்சர்ரா. ஃபெரேரோ ரோச்சர், அது ஒரு சாக்லேட்டு. அதேதான், அது சாக்லேட்டு. இங்க பாருங்க, இந்த டப்பாவோட விலை 800 ரூபா, அதுவும் 2014. அப்பெல்லாம் நான் 10 ரூபாய்க்கே சிங்கி அடிச்சிட்டு இருந்தேன். அதனால என்னால 5 ரூபா சாக்லேட் தான் வாங்க முடிஞ்சது. ரொம்ப பாவமா தான் இருக்கு. அண்ட் அவங்க அப்பங்காரங்க நம்ம பணக்கார மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க சொல்லி எல்லாம் குவிக்கிற மாதிரி பண்றானுங்க. இந்த கொண்டோ வச்சுக்கோ, வருங்கால மருமகளுக்கு காஸ்ட்லியான சாக்லேட் மட்டும் தான் வாங்கி கொடுவோம். எந்த குறையும் வைக்க கூடாது, சரியா?
உதாரணத்துக்கு இப்படி. ஆனா வாய்ப்பில்ல, பேக்கெட்ல இருந்தா அடிச்சிருப்பாருங்க, வேற என்ன அப்படி பண்ணிட்டு ஃபிளெக்ஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு பழப்பா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இந்த பையன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன மன்னிச்சிருச்சலாம், கடையில இதை விட காஸ்ட்லியான சாக்லேட் எதுவும் இல்லை. சப்பா தீக்கிறானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னால் இப்போ வரைக்கும் அந்த 800 ரூபா சாக்லேட் வாங்கி சாப்பிட முடியல. ஒரு வேளை ஃபியூச்சரில் நான் பில்லியனர் ஆன முடியலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு மேலே காஸ்ட்லியான சாக்லேட் கிடைக்கலையா? உங்க அப்பா என்ன துபாயில் எண்ணெய் வித்துட்டு இருந்தான் சொல்லுடா டேய். என் கிளாஸ் பொண்ணுங்களை பற்றி சொல்லணும்னா, ஒரு ரூபா கீழே கடந்தாலே விட மாட்டாங்க. ஓசியில் சாக்லேட் கிடைச்சா சும்மா விடுவாங்க. ஆனா போது நிறுத்து, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. காஸ்ட்லி சாக்லேட் இல்லைன்னா என்ன, எனக்கு இதுவே போதும். இந்த கன்றா வீலா கண்டுக்காம நான் சிவனனு கம்முன்னு படுத்திருப்பேன். அவனுக்கு சம்மதில்ல தான் போ, நேரடியா போய் லவ் சொல்லிட்டான். இவன் வேற. அடே உடனே கேக்குறேன், எனக்கு ஒரு பதில் சொல்ல. மோடிஜி முன்னாடி ஒரு டீ கடை நடத்திட்டு இருந்தார்ல, இப்போ அந்த டீ கடையை யார் நடத்திட்டு இருக்கா? சரி நீ பேசாம இப்படியே வாய் மூடிட்டே இருந்தா. சரி, உண்மையாவே எனக்கு இந்த காதல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணம் இந்த கூல் காய்ஸ் தான். காதல் என்னமோ பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. அதனால நான் லவ் பண்ணுனா நான் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அது காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை, நல்ல மூஞ்சியே கிடையாது, பாத்திரத்தை கம்பி வச்ச மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் வேற. அதுக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த காரணத்தினால தான் நான் காதல்ன்ற கிணறுல விழுறதே கிடையாது. அதுவும் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏப்ரல் 2014. எப்பயும் போல என் சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு. அதாவது எப்பயும் போல முட்டாள் மாதிரி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். என்னன்னா, ஸ்கூலுக்குள்ள மட்டும் டெரரிஸ்ட் வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஹீரோ ஆயிருவேன். புரியுது, லாஜிக்காவே இல்லை தான், ஆனால் அப்போ லாஜிக்காக தான் இருக்கும்னு நினச்சேன். இப்படியே நான் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது தான் அந்த வேன் என்னை கிராஸ் பண்ணிச்சு. அதுக்குள்ளே தான் அந்த அழகான பொண்ணையும் பார்த்தேன். அவளை பார்த்து நான் மறந்து போயிட்டேன். அங்கே தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவளை பார்த்துட்டு அப்படியே கம்பத்தில் சொருகிக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு கிரஷ் கிடைச்சிதா. யா யார ராஸ்கல்னு சொன்னேன்? ஸ்கிரிப்டில் எழுதியிருக்குப்பா. சரி, இந்த எபிசோட் முடிஞ்சு அப்படியே கிளம்பாம இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல ரிவ்யூ சொல்லிட்டு அப்படியே என் வாய்ஸுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட அன்பு என்றைக்குமே எனக்கு தேவை. உங்கள் அன்பை வச்சு தான் நான் இந்த எபிசோடே கன்டினியூ பண்ண போகிறேன். அப்புறம் இந்த வீடியோ இத்தனை நேரம் உட்காந்து பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஸ்பைடிக்கு நன்றி. முக்கியமாக ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்த லயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலான எனக்கு, அதாவது நான் தான் ஸ்கைஃபர், எனக்கு நானே நன்றியை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னப்பா விட்டுட்ட, எப்பா டெலிகாஸ்ட் பண்ணுறவனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது புரியுது. எடிட் பண்ணுறவர் தான் டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாரு. நருட்டோ உசுமாக்கி தமிழ், அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. எப்பா இன்னுமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? இது எபிசோட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட் போட்டிருந்தானா சைடில் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி அடுத்த எபிசோட் பாருங்கள். அப்புறம் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய்.